அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சம பாருங்க, ரூபாய் 420 ஏபி மற்றும் சிக்கு 1/3 டிஸ்ட் 5/6 7/9 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பியின் பங்கு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் வந்து 420 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் கொடுத்துருக்க ரூபாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420. இதில் ஏபி மற்றும் சிக்கு என்ன விகிதத்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி கமா சி இதுக்கு என்ன விகிதத்தை கொடுத்துருக்காங்கன்னா 1/3 5/6 7/9 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலாக இந்த இது 50 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ப்ளஸ்ன்னு எழுதலாம். சரியா? 3 5/6 7/9. இந்த 3 நம்பருக்கும் பொதுவான நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 3, 6, 9 இதை நம்ம எதால் பார்க்கலாம்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம். இதில் இந்த ஒரு தடவை இருக்குது, இதில் 3 2 டைம் இருக்குது, இது 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 3 × 1 × 2 × 3 2 × 1 3 3 3 × 2 6 6 × 3 18. நமக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய எண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. இப்போ இந்த 3 நம்பரே 18 நமக்கு கீழே உள்ள பகுதிக்கு 18 கொண்டு வரணும். இப்போ 1/3 கொண்டு வரணும். 6ஆல் மேலேயே மல்டிப்ளை கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். 6/3 × 6 18. அடுத்த நம்பர் பாருங்க, 5 × 6. இந்த கீழே இருக்க நம்பர் 18 கொண்டு வரணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 3 15, 6 × 3 18. அடுத்து பாருங்க, 7/9. இப்போ 18 வரணும்னா இதை மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 7 × 4 14, 9 × 2 18. இப்போ நம்ம 3 பகுதியும் 18 கொண்டு வந்தாச்சு. இப்போ 3ஐயும் காமனாக எடுத்து மித்தத்தை ஆட் பண்ணலாம். இப்போ 18 காமனாக எடுத்தோன்னா இங்கே பாருங்கள் 6, அடுத்த நம்பர் 15, அடுத்த நம்பர் 14. நமக்கு இங்கே இதை எக்ஸ்ன்னு கொண்டு வரோம். இப்போ 6x 5x 14x 14 ஸ்டோன் 25x / 18 ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 420 ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 25x ஈக்குவல் டு 420 × 18. x equal to 420 × 18 divided by 25. வச்சு மிச்சம் என்ன ஆட் பண்ணலாம். இப்போ 6x, அடுத்த நம்பர் பாருங்க 15x, அடுத்த நம்பர் பாருங்க 14x + 14x ஆட் பண்ணால் 16 + 15 21, 21 + 14 35 ஈக்குவல் டு 35x divided by 18. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மொத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 35x divided by 18 ஈக்குவல் டு 420 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 அடுத்த நம்பருக்கு போச்சுன்னா 35x ஈக்குவல் டு 420 டிவைடட் பை இந்த டிவைடட் பை அடுத்த பக்கமாக வந்து 18ன்னு போகும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 420 × 18 டிவைடட் பை 35. இப்போ இதே அடி கொடுத்தோன்னா 12 × 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 × 18 எக்ஸ் ஈக்குவல் டு 216. இதான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, நமக்கு சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். பியின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. பியின் பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பியின் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5x / 6. நம்ம எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 216ன்னு கண்டுபிடிச்சிக்கோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 5 × 216 டிவைடட் பை
6. இப்போ அடி கொடுத்தனா பாருங்க, அடி கொடுத்தனா ஓரா 3618 மிச்சம் 10 6636. இப்போ 336 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன பாருங்க 180. இதை எக்ஸோட வேல்யூ சாரி பியோட வேல்யூ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர்னா 180. இதான் இது கிடைக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ.